பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. 22/3/2025 ஆகிய அந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியை நாம் தியானம் செய்வதற்கு முன்பாக இயேசுவின் தலையையும் பாதத்தையும் அபிஷேகம் செய்த நிகழ்வு வேதத்திலே 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 13 வரை சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வும், மார்க் 14ஆம் அதிகாரம் 3 9 வரை சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வும், யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வுமாகிய இந்த 4 சம்பவங்களும் 3 வெவ்வேறான இடத்திலே நடந்தவைகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலும் மார்க் 14ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் குஷ்டரோகியாய் இருந்த சீமோனின் வீடு. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் பரிசேயனாகிய சீமோனுடைய வீடு. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் யூதேயாவிலே நடந்தது. லூக்காவிலே சொல்லப்பட்ட சம்பவம் கலிலேயாவிலே நடந்தது. மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்திலே இயேசு இவள் செய்த காரியம் சுவிசேஷமாக உலகெங்கும் அறிவிக்கப்படும் என்று சொன்னார். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆகவே இந்த சம்பவங்களை எல்லாம் ஒன்றாக நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை வெளியிட்டு இருக்கிறேன். இந்த அட்டவணையை நீங்கள் பாருங்கள். முதலாவதாக மத்தேயு மார்க்கிலே வெள்ளைக்கல் பரணி குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்காவிலே வெறும் பரணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷத்திலே பரணி என்ற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. தைலத்திலிருந்து ஒரு ராத்தல் கொண்டு வந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகமாக தைலம் வைத்திருக்கிறாள், அதிலே ஒரு ராத்தல் மட்டும் கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்திலே பரிமள தைலத்தை ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே பூசினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவானிலும் பூசினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்திலே சிரசின் மேல் ஊற்றினாள். லூக்காவின் சுவிசேஷத்திலே பாதத்தை கண்ணீரால் நனைத்து பிறகு தலைமயிரினால் துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே முதலாவது தைலத்தை பூசி இரண்டாவதாக தலைமயிரினால் துடைத்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்திலே தலைமயிர் பயன்படுத்தப்படவில்லை. லூக்காவின் சுவிசேஷத்திலே தலைமயிரால் துடைத்து முத்தம் செய்தாள். யோவான் சுவிசேஷத்திலே தலைமயிரால் துடைத்தாள். ஐந்தாவதாக மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்திலே வாசனை பற்றிய குறிப்பில்லை. லூக்காவின் சுவிசேஷத்திலும் வாசனை பற்றிய குறிப்பில்லை. யோவான் சுவிசேஷத்திலே அந்த தைலத்தின் வாசனையினாலே வீடு முழுவதும் நிறைந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்திலே ஒரு ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்காவின் சுவிசேஷத்திலே ஒரு பாவியாகிய ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷத்திலே மரியாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இவ்வளவு வித்தியாசங்கள் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே 3 சம்பவங்களும் வெவ்வேறான சம்பவங்கள், 3 ஸ்திரீகளும் வெவ்வேறான ஸ்திரீகள் என்பதை நாம் அறிந்து நாம் வேத பாடத்திற்குள் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. இந்த செய்தியின் அடுத்த பகுதியை நாளை காண்போம். காட் பிளஸ் யூ.